Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. காபடி தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்ப்போமா? எஸ், ஹரியானா புனேரி பல்தட்டை 34-30 ஜெயிச்சிட்டாங்க. தெரிஞ்சு அஜித் தாக்கூர் என்ன சொன்னார் பார்த்துருவோம். அஜய், பங்கஜ் மொய்தே 14 பாயிண்ட் எடுத்துட்டாரு. லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் உங்களுக்காக ட்ரை பண்ணார், அதை பற்றி சொல்லுங்கன்னு. அஜய் தாக்கூர் சொன்னார், எஸ் ரொம்ப நல்லா விளையாண்டாரு, டவுட்டே இல்லை. அதில் டிஃபென்ஸாக சரியாக விளையாடல. இன்றைக்கி பங்கஜ் எங்களை மேட்ச் உள்ளே கொண்டு வந்தார், பட் டிஃபென்ஸ் எங்களை மேட்ச் விட்டு வெளில கொண்டு போச்சு. த்ரூ அவுட் த மேட்ச்சு சரியாக விளையாடல டிஃபென்ஸு அப்படின்னாரு. அடுத்த கேள்வி கேட்டாங்க, உங்கள் பிகேஎல் 10 ஃபைனல் மாதிரி இருந்தது, நீங்கள் 2 பேர் தான் விளையாண்டிங்க, புனேரி அண்ட் ஹரியானா. அப்போ நீங்கள் ஜெயிச்சிங்க புனேரி. ஆனால் முந்தா நேற்று விளையாண்ட டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, இன்றைக்கி விளையாண்ட டிஃபென்ஸ் ஏன் இவ்வளோ மோசமாக விளையாண்டாங்க, ஏன் உல்ட்டா ஓகேயானாங்க? கடந்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் டிஃபென்ஸ் நல்லா விளையாடிருக்கு, நேற்று சரியாக விளையாடலையா சொன்னார். நேற்று எங்களுக்கு போன மேட்ச்சு டிஃபெண்டர் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, ரைடர் சரியாக விளையாடல. இன்றைக்கி ரைடர் ரொம்ப நல்லா விளையாடாங்க, டிஃபெண்டர் சரியாக விளையாடல. அதுவும் இல்லாமல் புனேரி பால்தான் ரொம்ப ஃபேமஸ் டிஃபென்ஸுக்கு, இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டாங்க, ஹரியானா ஆல் அவுட் ஆச்சு, நீங்கள் மேட்ச்சுக்கு திரும்பி உள்ளே வந்தீங்க, ஹரியானா ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி மேட்ச் தோத்தீங்கன்னாங்க. எஸ், நாங்கள் மேட்ச் உள்ள திரும்பி வந்தோம், 2 பாயிண்ட் லீடு தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அண்ட் ரைடர் இப்போ பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க, வழக்கமும் டிஃபெண்டர் விட்டுட்டே இருந்தாங்க பாயிண்ட்டு. அந்த கடைசி டேக்கிள் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருந்ததுன்னா நாங்கள் 100% மேட்ச் ஜெயிச்சிருப்போம். டிஃபென்ஸ் தான் எங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு இன்றைக்கி. இட் ஹேப்பன்ஸ், இது நடக்கிறது ஒன்று தான், வாழ்க்கையிலே நடக்கும், அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கேட்டாங்க, ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டில் நீ எப்போதுமே கூலாகவே இருக்கேன், அமைதியாக இருக்கேன், அது எப்படின்னு சொன்னேன். நான் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் கூப்பிட்டு அவங்க மேலே ரொம்ப ப்ரெஷர் போட்டால் இன்னும் மோசமாக தான் விளையாடுவாங்க. பிளேயர் வந்து கூல் மைண்டு, ரிலாக்ஸ் மைண்டோட விளையாட தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆஸ் இட் இஸ் தோத்துட்டு இருக்கும்போது நானும் ப்ரெஷர் போட்டேன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. கோச்சோட வேலை ப்ரெஷர் போடுறதில்ல, கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறது தான் கோச்சோட வேலை. அதை நான் ஆணிதரமாக நம்புகிறேன். லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் 2-3 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் அது அங்கே தான் நாங்கள் தோற்றோம். பட் இட் ஹேப்பன் திரும்ப சொன்னார். நான் நிறைய ப்ரெஷர் போட்டு அவங்க இன்னும் ஒன் சைடாக மேட்ச் தோற்றுருப்பாங்கன்னாரு. நான் ப்ரெஷர் போட்டிருந்தா நாங்கள் தோற்றுருப்போம், இந்த ஃபைட் கூட வந்திருக்காதுன்னு. இதை அவர் சொன்னார். ரைட், நம்மள்கிட்ட வந்துடுவோம். மன்பிரீத் சிங் அவர் என்ன சொன்னார் கோச்சை. அப்புறம் கேட்டாங்க, மன்பிரீத் நார்மலி எப்போதும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி நிறைய திட்டிங்க பேருக்கு உங்கள் பிளேயர் எல்லாம் கோச்சு கார்னர்ன்ற மாதிரி கேட்டாங்க. அது ஒர்க் அவுட்டாக ஆச்சுன்னாங்க ஆங்கர், கேள்வி கேட்ட ஜேர்னலிஸ்ட். ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களான்னு. அவர் சொன்னார், சுபஹ் ஜலந்தர் அவர் ஷாம்கோ தில்லி. அப்படின்னா என்னன்னா, காலையில் ஜலந்தர்லேருந்து சாயங்காலம் டெல்லினா 2 எக்ஸ்ட்ரீமு. தோத்தோம் ஜெயிச்சோம் அந்த மாதிரி சொன்னார் அவர். எல்லோரும் சிரித்தாங்க. புனேரி பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்ல டீமு, அண்ட் நாங்கள் பெரிய பிளானிங் பண்ணி தான் வந்தோம். அவங்களுக்கு கண்டிப்பாக பிளானிங் தேவை, ஏன்னா எல்லாருமே அவங்ககிட்ட இருக்கவங்க சூப்பர் ஸ்டார்ஸு. அண்ட் ஃபுல் இயர் அவங்க ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க புனேரி பால்தன். கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப குட். நாங்கள் லாஸ்ட் 5 நிமிஷத்தில் எங்கள் பிளேயர் நிறைய மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னாரு மன்பிரீத். எனக்கு ஒரு ஸ்டேஜில் தோணுச்சு, செல்ஃபிஷாக விளாட்றாங்க, சுயநலமாக விளாட்றாங்க எங்கள் பிளேயர் நினச்சேன். இவரே நினச்சேன்னு ஜெய்தீப்பையும் கையை காமிச்சார். அவங்கவுங்க நம்ம தான் லீடு நிறையா இருக்க, I5 எடுத்துக்கலான்னு ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு 35 நிமிஷம் நல்லா தான் விளையாண்டாங்க, அந்த கடைசி 5 நிமிஷத்தில் கோட்டை விட்டதுனால திட்ட வேண்டியது ஆயிடுச்சு. அண்ட் அப்போ திட்டி தான் ஆகணும். கேப்டனையும் திட்டினேன்னாரு, இவரையும் திட்டினேன்னு கையை காமிச்சார். அப்புறம் கேட்டாங்க, ஆஸ் அ கோச்சா நீ 99 மேட்ச் ஜெயிச்சிட்ட தெரியுமா, அதை பற்றி சொல்லுன்னு. 99 மேட்ச்சா? 8 வருஷத்தில் 99 மேட்ச் தான் நான் ஜெயிச்சேன்னு ஆச்சரியமாக கேட்டார் அவர். எல்லோரும் சிரிச்சாங்க, ஆமான்னு. அண்ட் இது ஒரு 4 வாட்டி ஃபைனல் போயிட்டேன்ப்பா, அப்படி 99 தான் நான். ஆமாம் 99 தான். ஹாப்பியாக இன்றைக்கி 100வது எதிர்பார்க்கலாமா? தமிழ் தலைவாசி கூட மேட்ச்சு, அது ஒரு தேவையில்லாத ரெக்கார்டு நமக்கு வரும் தோத்தோன்னா. 100வது மேட்ச்சு மன்பிரீத் வந்து தலைவாசி அடிச்சாருன்னு. அப்படி நடக்காது. ப்ரிவியூவில் அதை பற்றி நிறையா சொல்கிறேன். மன்பிரீத் சொன்னார், அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. 100வது வெற்றி கிடச்சிதுன்னா நான் அவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் தரேன், ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து சொன்னார். எங்கள் வீட்டிலேருந்தே பண்ணி எடுத்துன்னு வரேன்னாரு ஸ்வீட்டு. அண்ட் இவரை பார்த்தும் சொன்னார், பக்கத்தில் கேப்டன் ஜெய்தீப் யார் ஜெயிக்கவேப்பா அப்படின்னு. அவரு திருப்பி சொன்னார், உங்கள் கையில் தான் இருக்குல்ல அப்படின்னு. அர்ஜுன் தேஷ்வரில் வெளில உட்கார வச்சா நாங்கள் ஜெயிச்சிருவோம்னாரு இவர் ஜெய்தீப் தையா. புனேரி பல்தனில் வந்து அஸ்லம் இனாம் கேள்வி கேட்டாங்க. அஸ்லம் இனாம் தான் ஸ்டார் பிளேயரு, உங்கள்கிட்ட ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க, நீங்கள் அண்டர் ப்ரெஷரில் வரலையே அஸ்லம்லாம் பார்த்து என்ன பிளான் பண்ணீங்கன்னாரு. அவர் சொன்னார், அஸ்லம் இனாம்தார் ப்ரெஷர் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவார், வெரி குட் பிளேயர் ஆல்சோ. ஆனால் அவரை செட்டில் ஆகிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணவே இல்லை. எங்கள் பிளான் அதான், ஸ்டார்டிங்லேருந்து அவரை கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸ்லேயே வச்சோம். பிக் லீடு நாங்கள் எடுத்ததுனால அஸ்லம் இனாம்தார் ஆகட்டும், பங்கஜ் மொய்தே, ஷிண்டே, சச்சின், இவங்க எல்லாமே ரொம்ப நல்ல ரைடர், அவங்க எல்லாம் குவைட்டாக வச்சோம். ஷாந்தார் ரைடர் என்னார், பிரமாதமான ரைடரு. அண்ட் எங்கள் டீம் செட்டில் ஆகிடுச்சு 10 நிமிஷத்தில். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் புனேரி பாலத்து நல்லா செட் ஆக முடியல. அண்ட் அவங்க ரைடர் நல்லா பண்ணால், டிஃபென்ஸு சரியாக பண்ணல. ஸோ இந்த மாதிரி பல காம்பினேஷன். அண்ட் அவங்கள அட்டாக் பண்ணுறது தான் இருந்தோம் நாங்கள் த்ரூ அவுட்டு. அண்டு எங்களை வந்து அவங்களால டேக்கிள் பண்ணவே முடியல. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் விளையாட வேண்டிய கேமை கடைசி 5 நிமிஷத்தில் அவங்க விளையாண்டாங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் அவங்க கேம் உள்ள வந்தது.
அது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் வந்திருந்தா ஈவன் டஃப்பாக இருந்திருக்கும். நாங்கள் தோற்றுருந்தா கூட தோற்று வந்திருப்போம். 35 நிமிஷம் நாங்கள் அவங்கள ப்ரெஷர்லேயே வச்சுருந்தோம். அண்ட் உங்களோட டிஃபெண்டர் ஸ்டார்டிங்கில் பாயிண்ட் எடுத்து கொடுக்கலன்னா ரைடர் என்ன தான் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. டிஃபெண்டர் கையில் தான் இருக்குது. அவங்க டிஃபென்ஸை சரியாக பண்ண விடலை. நாங்கள் சிவம் பட்டாரி அவங்களால அவுட் பண்ணவே முடியல. எங்கள் வினய் மட்டும் ஒரே ஒரு வாட்டி அவுட் ஆனார் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில். ஸோ அந்த கேமே மாறினதே ஃபஸ்ட்டு 5-10 நிமிஷத்தில் தான். நான் அஜய் தாக்கூர் அவங்க டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன். ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, நல்லா ஃபைட்டு கொடுத்தாங்க. அந்த கடைசி டேக்கிள் மட்டும் ஜெய்தீப் பண்ணலன்னா அவங்க ஜெயிச்சிருந்துருப்பாங்க மேட்ச்சு. அந்த டிஃபைனிங் மூமெண்ட்டே அந்த டேக்கிள் ஜெய்தீப் கடைசியாக பண்ணது தான் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சுன்னாரு. அப்புறம் கேட்டாங்க பிகேஎல் 10 ஃபைனல் மாதிரி தான் இருந்தது, இவர்கிட்டையும் அதே தான். அண்ட் அவங்க ஜெயிச்சாங்க அந்த ஃபைனலு. இந்த வாட்டி உங்கள் பிளான் என்ன, ஃபியூச்சர் பிளான் என்ன சொல்கிறது, அது மாதிரி கேட்டாங்க. சொன்னார் ட்ராஃபி ரொம்ப தூரம் இருக்குது, போ தூர ட்ராஃபி, ரொம்ப நிறைய மேட்ச் இப்போ தான் 7-8 மேட்ச் ஆயிருக்கு. எங்கள் டீமு செட் ஆகிடுச்சு. அண்ட் பிளேயர்ஸ் அவங்க ரோலெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, யார் யாருக்கு என்னென்ன ரோல் டெசிக்னேட்டட்னு. 2-3 மேட்ச் அவங்க செட் ஆகிறதுக்கு இப்போ ஆல்ரெடி 2-3 மேட்ச் எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் மேட்ச் தோத்தோன்னா எங்களோட தவறுனால தான் நாங்கள் தோத்தோன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆப்போனன்ட் டீம் எக்ஸப்ஷனலாக விளையாண்டா தான் நாங்கள் தோப்போம். இனிமேல் எங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு. அண்ட் 2 பெரிய டீம் ஆல்ரெடி இந்த சீசன் அடிச்சிட்டோம். நாங்கள் இந்த வாட்டி வி ஆர் பிளேயிங் லைக் அ சாம்பியன் மாதிரி தான் விளாட்றோம். நாங்கள் கப்பு ஜெயிச்சது ஒன்றும் ஃப்ளூக்கில் ஜெயிக்கல, துக்கமேனி ஜெயித்தாடினார். ஃப்ளூக்கில் ஜெயிக்கல, பர்ஃபார்மன்ஸில் தான் ஜெயித்தோம். 100% இந்த வாட்டி எஃபர்ட் போடுவோம், பாக்கி என்ன நடக்குது பார்க்கலான்னு சிம்பிளாக சொன்னார். அப்புறம் கேட்டாங்க, அஜய் தாக்கூரும் நீயும் பயங்கர ஃப்ரெண்டாமே, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லு அப்படின்னாங்க. அந்த முஸ்தஃபா டோன்ட் வரி முஸ்தஃபா அந்த மொமெண்ட்டு கேட்டாங்க. அவர் சொன்னார், அஜய் என்னோட சின்ன சொட்ட பாய்க்கு தர என்னோட யங்கர் பிரதர் மாதிரி. அவர் ஃபஸ்ட்டு இந்தியா கேம்ப் வரும்போது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். பாலிவுட்டு விடுங்க, ஹாலிவுட் டாம் குரூஸ் மாதிரி இருந்தார் பார்க்குறதுக்கு. 18 வயசு தான் அப்போ அவருக்குன்னு எல்லோரும் ஒரே சிரிப்பு டாம் குரூஸ் சொன்னாங்கண்ணே. அப்புறம் நான் ஜான் அப்ரஹாம் மாதிரி இருந்தேன்னாரு. ஆமாம், ஜான் அப்ரஹாம் ஒரு ஆக்டர் இருக்கார். நான் ஜான் அப்ரஹாம் மாதிரி இருந்தேன், லம்ப பால், பெரிய பெரிய முடியெலாம் வச்சுட்டு நான் இருந்தேன். அப்போது ஹேர் ஸ்டைல் இருந்தேன், அப்படி இருந்தது. அண்ட் அஜய் ரொம்ப நல்ல பிளேயரு. 2003 தான் டீம் உள்ள என்ட்ரு ஆனார். நாங்கள் 2 பேரும் இந்தியாவுக்கும் விளையாடிருக்கோம், நேஷனல் கேம்ஸும் ஒன்றா விளையாடிருக்கோம். ஆப்போசிட்டாகவும் நேஷனல் கேம்ஸில் இருக்கேன். நானும் அவரை தோக்கடிச்சிருக்கேன், அவரும் என்ன தோக்கடிச்சிருக்காரு. பட் மெமரிஸ் நிறையா இருக்குது செரிஷ் பண்ணுறதுக்கு. அவர் கண்டிப்பாக அவர் தான் சூப்பர் ஸ்டார் ஆஃப் கபடி அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, பிக் மேட்ச்சில் சஞ்சீவ் பல்யானோட நீங்கள் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, போன வருஷம் செமிஃபைனலில் எடுத்துங்கன்னு. ஏன்னா போன வருஷம் ஹரியானா பெட் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர் செமிஃபைனலில். அப்போ சஞ்சீவ் பல்யான் தான் கோச்சாக இருந்தார். நீ தான் அந்த கோச்சோட நல்லா ஜாஸ்தி மேட்ச் ஜெயிச்சிருக்க. எக்ஸாம்பிள் போன பிகேஎல் சீசனு இருக்குது. இன்றைக்கி தலைவாஸ் கூட மேட்ச்சு எப்படி விளையாட போகிறீங்க அப்படின்னாரு. சொன்னார், அஜய் தாக்கூர் எப்படி என் டீமுக்கு வரும்போது நான் சீனியராக இருந்தேனோ, நான் எப்போ டீம் இந்தியாவுக்கு ஜாயின் பண்ணும்போது நான் ஜூனியர், அவர் எனக்கு சீனியரு சஞ்சீவ் பல்யான். நாங்கள் 2 பேரும் 15 வருஷமாக ஒன்றா கபடி விளையாடிருக்கோம். அவர் என்னோட பிக் பிரதர் மாதிரி, பெரிய அண்ணா மாதிரி. அவர் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவார் ஜூனியர்ஸ் எல்லாம். அண்ட் தலைவாஸ் ஸ்டார் ரொம்ப நல்ல டீமு, பேலன்ஸ் டீமாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வேறு. நாங்கள் 2 சீசனும் அவங்ககிட்ட தோக்கவே இல்லை. கடந்த 4 மேட்சாக நாங்கள் அவங்க தோக்கவே இல்லை. பட் அதுக்காக இன்றைக்கி தோக்க மாட்டோன்னு அர்த்தம் இல்லை. இதுவும் புது சீசனு, புது டீமு, புது கோச்சு. அண்ட் ரைடு மிஷின் வேறு அங்கே போயிருக்காரு. இப்போது அர்ஜுன் சொன்னார், தலைவாசுக்கு வந்திருக்காரு. இவங்களுக்கு ஸ்பெஷல் பிளான் பண்ணி தான் வரணும். சஞ்சீவ் பல்யான் எப்படி பிளான் பண்ணுவார்னு எனக்கும் ஒரு விதத்துக்கு ஐடியா தெரியும். அவரோட பெட்டராக நாங்கள் பிளான் பண்ணணும். அண்ட் டக்கர் தினைக்கு கோஷிஷ் கரேங்கன்னாரு. ஃபைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டுன்னு சிம்பிளாக சொன்னார். தன்னடக்கங்கிறது தான். ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க சார், தோத்துருவாங்க சார், ஒரு வார்த்தையில் சொல்ல அவர் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாருப்பாங்க. ரைட், இதுவே ரொம்ப லாங்காக போச்சு. இந்த வருது தமிழ் தலைவாஸ் ப்ரெஸ் கிளப் நிறைய பேர் கேட்டிங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ காத்தால போட்டால் அதை யாருமே பார்க்கவே இல்லை. எனிவே, எங்கள் யாருக்கு வேணுமோ இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் தலைவாஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வேணும்னா அதையும் பேசுகிறோம். குறிப்பாக அதுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.